அந்த மதத்தினரை நீங்க பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளை நீங்க பின்பற்றுவீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள தலையை விட்டா நீங்களும் அதே பொந்துக்குள்ள தலையை விடுவீங்க என்று சொன்னார்களே. அப்படியே நடக்குதா? எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க உன்னதமான ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே காப்பி அடிச்சிட்டோமே. எல்லாத்தையும் அப்படியே இங்கே கடன் வாங்கி அப்படியே காப்பி அடித்து விட்டோம் என்றால் அப்ப எதுக்குங்க இந்த மார்க்கத்தில் இருக்கோம்? நம்ம சிந்தித்து பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மார்க்கத்தை எல்லாம் அழித்து விட்டு, அந்த மதத்தை எல்லாம் ஒழித்து விட்டு, அந்த சித்தாந்தங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி விட்டு, அந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தன்னுடைய காலுக்கு கீழ் போட்டு புதைத்து விட்டு இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி விட்டு செல்ல, இங்க என்ன நிலைமை? புதைச்ச மூட நம்பிக்கையெல்லாம் குழிய தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கின்றார்கள். அம்புட்டு வெளியே வருகின்றது என்றால் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா என்று சொல்லி வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் கேட்க மாட்டார்களா? கேட்கின்றார்களே. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சிகளை நடத்துறோம், கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? எங்க ஆளுக்க சிலையை நிக்க வச்சு வணங்குறாங்க, உங்க ஆளுக்க சமாதியை படுக்க போட்டு வணங்குறாங்க என்று கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியுதா? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? ஷேக் முரீத் என்ற பேரில் அதுக்கு அடுத்து என்ன, அங்கே சாமியார்களுக்கு சிறப்பு பயங்கர பவர் ஏறிடுது, பாதிரியார்களுக்கு புனிதாவி உந்துது என்றெல்லாம் சொல்லி அங்கே மக்களை ஏமாத்துகின்றார்கள் என்று பார்த்தா, இங்கே ஷேக் முரீது வாங்குறாங்களாம். முரீது வாங்குறோம் என்ற பெயரில் எத்தனை பேர் வழிகேட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கின்றீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால செய்ய முடியாதையெல்லாம் எங்க அஜர்த்து செஞ்சிருவார், எங்க ஷேக் செஞ்சிருவார். அவரிடத்துல நீங்க முரீது வாங்கினீங்கன்னா எல்லாம் செய்து விட முடியும் நம்புகின்றார்கள். அவரிடத்துல போய் நீங்க முரீது வாங்கிவிட்டால் அவர் நம்ம கல்வை பக்குவப்படுத்திடுவாராம். எப்படின்னு பாருங்க. அந்த முரீதை பார்த்தாலே பெரிய நன்மை, அந்த முரீது செஞ்சு அந்த அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய பரக்கத்து என்று நம்புகின்றார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்கிறதே இறையச்சம் மிகுந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். கதாலின்தும் அன்னி அத்துக்காக்குமுலில்லா, உங்களிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படி அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்கள அபூலஹபும் அபூஜஹலும் எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க? அவங்க மூஞ்சியை எத்தனை தடவை பார்த்துருப்பான்? பத்ர் போர்ல அபூஜஹலுக்கு நெருக்கத்தில் நின்று பார்த்துருப்பான். அப்படி பார்த்தவன்லாம் இஸ்லாத்துக்கு வரல, அவங்களையெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வர வைக்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதரால முடியல. ஏன்? அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நானா அவர்களுக்கு தான் நேர்வழி செலுத்த முடியுமே ஒழிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுனால ஒரு ஆளுக்கு நேர்வழி கிடைச்சிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கை பட்டுட்டா உடனே நேர்வழி கிடைத்து விடுமா? இல்ல. ஆனா ஷேக் முரீது என்ற பெயர்ல இருக்கா இல்லையா? என்னவா, இங்க போய் நீங்க முரீது கொடுத்துட்டா அவர் மறுமையில வந்துருவாராம். அந்த ஷேக் முரீது உங்களுக்கு உங்களை நேரா கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டு போய் தள்ளி விட்டுருவார். நம்புகின்றார்கள். ஷஃபாத்து பண்ணுவாராம். எங்க பையத்து முரீது வாங்குறீங்க என்று சொல்லி கேட்டால் என்ன விளக்கம்? எங்களுடைய ஷேகுமார்கள் மறுமையில எங்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள். அவங்க எங்களை கூட்டிட்டு போய் சொர்க்கத்துல விட்டுட்டு தான் மறுவேளை வைப்பாங்க என்று சொல்லி அப்படியே பேசுறாங்க. மறுமையில அந்த மஹ்ஷர் மைதானத்துல என்ன செய்வாங்களாம்? அந்த ஷேக் முரீதுலாம் இருக்காங்கல்ல, நீங்க யார்கிட்ட போய் முரீது எடுக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் மறுமையில் வருவாங்களாம். உங்கள்கிட்ட ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்களாம். கவர் வச்சுக்கிறீங்க, பத்திரம், கேளுங்க, அதையும் கேளுங்க. வந்துட்டு போனாங்களே, இத நாங்கெல்லாம் கையுட்டது மட்டுமல்லாம இது தேவைதானா, இது பித்அத்து, இது ஷிர்க்கு, இது கூடாது, இது நமக்குரியதல்ல என்று சொல்லி சொல்லி அதை அப்படியே ஒரு சைட்ல தூக்கி வச்சதனால இன்றைக்கு எல்லாருக்கும் நோய். என்ன நோய்? உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, கல்பு சம்பந்தப்பட்ட நோய். நிம்மதி இல்லை, ராகத்தில்லை. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சா நிம்மதி ராகத்து எப்படி கிடைக்கும்? கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கியாமத்து நாள்ல நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்துதான் எல்லாம் செய்றோம். ஆனால் மஹ்ஷர் மைதானத்துல அந்த இக்கட்டான நிலைமையில நாங்க சுவர்க்கமா நரகமா என்று பயந்து இருக்கிற நேரத்தில் குத்துபு நாயகம் வருவாங்க, ரிஃபாய் நாயகம் வருவாங்க, ஷாதுல் நாயகம் வருவாங்க, ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம் வருவாங்க, ஷாவுல் ஹமீத் நாகூரி நாயகம் வருவாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களை பின்தொடர்ந்த எல்லா ஷேகுமார்களும் வருவாங்க. வந்து அவங்களோட சங்கையான கையால
ஒவ்வொரு கவர் எங்களுக்கு தருவாங்க. கவர் கொடுப்பாங்களாம். கவர் செய்வேன். குத்துப்பு நாயகம் வருவாராம், வந்து பாப்பா வாங்கிக்கிறீங்க பாப்பா ஒரு கவரு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கவர் கொடுப்பாராம். அந்த கவருக்குள்ள என்ன இருக்கும், அதுதான் அதுக்கடுத்து த்ரில்லிங். ஒரு காகித துண்டு மாதிரி என்ன சரி ஒன்ற தருவாங்க. தந்தா இது உங்களோட ஹக்கு. ஆனா எங்ககிட்ட தான் இருந்தது. பார்த்தா என்ன, இவ்வளவு காலமும் அவர் குத்துபு நாயகத்திட பேர்ல ஓதின ஃபாத்திஹாவும் யாசீனும். விளங்குச்சா? மஹ்ஷர் மைதானத்தில் நடக்குது சொல்றாரு. இந்த கிரவுண்ட்ல நடக்குதுன்னு விளங்கிக்கிற கூடாது. மஹ்ஷர் மைதானத்துல குத்துபு நாயகம் வருவார், செய்பு நாயகம் வருவார், டிபாய் நாயகம் வருவார். வந்து கவர் கொடுப்பாராம். மறுமை நாளை பத்தி என்ன நினைச்ச நீனு, என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? இறைவனுடைய வல்லமையும் தனித்துவத்தை பத்தியும் ஆற்றலை பத்தியும் அதிகாரத்தை பத்தியும் என்ன விளங்கி கொண்டீர்கள்? யாராவது ஒரு ஆள் கவர் கொடுத்தா உடனே நீங்க சொர்க்கத்துக்கு போய் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு நாள் தெரியுமா? ஃபைதா ஜாஅத்தி சாஹா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஸஅனு யுனி. மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஸஅனு யுனி. ஒவ்வொருவருக்கும் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல போறானோ என்று சொல்லி ஒவ்வொருத்தவனும் துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வருவான் குத்துபு நாயகம் வருவார். உனக்கு வந்து கொடுப்பார், உனக்கு கவர் கொடுப்பார். நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா? மறுமை நல்லா என்னன்னு தெரியுமா? வமா அதுராக்கமா யௌமுத்தீன் சும்மமா அதுராக்கமா யௌமுத்தீன் யௌம லா தம்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஷையா வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். மறுமை நாள்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். மறுமை நாள்னா உனக்கு எப்படி தெரியும்? அந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் இருக்கும். குத்துபு நாயகர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறியா நீனு? ரிபாய் நாயகம் வருவார் நினைச்சுக்கிறீங்களா? படைச்ச ரப்புட்ட இருக்கு அதிகாரம். வத்தகு யௌமன் லா தஜிது நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுன் வலா தன்ஃபுஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாள்ல உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த உதவியாளரும் வலா ஹும் யுன்ஸரூன், நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம இடத்துல யாரா பறந்து பேச முடியும்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மலக்குகளை, அந்த ரூஹுல் குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜிப்ரீலும் வானவர்களும் அணிவகுத்து வரக்கூடிய அந்த நாளிலே அவனிடத்துல வாயை திறக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கலாம். வாயை திறந்துட முடியுமா? அவன் யாரை பொருந்தி கொண்டு நேர்மையான சொல்லை யார் சொல்லுகின்றாரோ அவனை தவிர எவன் வாயை திறக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான். வருவாராம் குத்துபு நாயகம், வருவாராம். ரிபாய் நாயகம் வந்து உனக்கு கவர் கொடுப்பாங்க என்று சொல்கின்றார் என்றால், அப்ப எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமிக்க மார்க்கத்தை, தனித்துவமிக்க படைத்த இறைவனை இவர்கள் என்ன மாதிரி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? ஏங்க அல்லாஹ்வுடைய தூதரால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய உறவுக்காரர் எல்லாம் வாங்க, இந்த உலகத்தில் எது வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். மறுமையில என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்களுடைய வாப்பாவை காப்பாற்ற முடியாது மறுமையில. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்களுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது. லூத் நபியால் அவங்களுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது. நூஹ் நபிக்கு அவருடைய பிள்ளையை காப்பாற்ற முடியாது. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அதிகாரங்கள் அனைத்தும் படைச்ச ரப்புட்ட இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாத்தியா ஓதுனா போயிடலாமோ சொர்க்கத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீ இந்த மாதிரி கூடு இழுத்துட்டா, சேகிட்ட போய் முடியுது வாங்கிட்டா, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு விட்டா உங்களுக்கு கூடு எது கூடா இருக்குன்னு தெரியுமா? நரகம் தான் கூடாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய வீடாக இருக்குமா? சொர்க்கம் கிடைக்குமா? சிந்தித்து பாருங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை, ஏக இறைவனுடைய மகத்துவத்தை சொல்லத்தான் இஸ்லாம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் காப்பி. அம்புட்டு அங்கிருந்து காப்பி அடிச்சு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு
இந்த தனித்துவமிக்க மார்க்கத்தை நாசப்படுத்தி கடைசியில் மூட நம்பிக்கையினுடைய முழு வடிவமாக உள்ள போய் கடைசியில் எந்த அளவுக்கு நிலைமை போகுது தெரியுமா? ஒரு அஜர்த்து பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு ஷேகு முரீது